ஷியல்கோடியின் பாதுகாவலர், சாம்ராஜ்யத்தின் பாதுகாவலர். அத்தியாயம் -2 தி வுல்ஃப்ஸ்பேக் மற்றும் தி கேதரின் புயல் மற்றும் கடந்த காலத்தின் நிழல்கள். ஜோராத்துக்கு எதிரான போர் ஆரியமனை சோர்வடையச் செய்தது, ஆனால் உறுதியானது. தனக்குள் இருக்கும் தெய்வீக சக்தியின் ஸ்பரிசத்தையும் அதனுடன் தன் இருப்பை மீறிய கடமை உணர்வையும் அவன் உணர்ந்தான். காடு இப்போது மிகவும் அமைதியாக இருந்தது, அவரது முதல் குறிப்பிடத்தக்க வெற்றிக்கு சாட்சியாக இருந்தது. ஆனால் இருந்த சவால்கள் முன்னால் இருப்பதை ஆரியமன் அறிந்திருந்தார். வாரங்கள் கடந்தன. ஆரியமானின் வெற்றியின் கதைகள் உலகம் முழுவதும் பரவி, ஒடுக்கப்பட்டவர்களிடையே நம்பிக்கையையும் தீயவர்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தியது. இருப்பினும் ஜோரத் நிழலில் பதுங்கியிருக்கும் பெரிய தீமையின் முன்னோடி என்பதை அறிந்த ஆரியமன் விழிப்புடன் இருந்தான். ஒரு நாள் மாலை, இருண்ட சக்திகளால் அழிக்கப்பட்ட ஒரு பாழடைந்த கிராமத்தின் வழியாக ஆரியமன் சென்றபோது, அவர் தனது தேடலில் அவருக்கு உதவக்கூடிய ஒரு மறைக்கப்பட்ட சக்தியை பற்றி பேசிய ஒரு வயதான துறவியை சந்தித்தார். துறவி புதிர்களில் பேசினார், ஆனால் ஆரியமானின் கூரிய மனம் இரகசிய செய்தியை அவிழ்த்து அவரை பண்டைய எக்கோஸ் குகைக்கு அழைத்துச் சென்றது. அங்கு பாதுகாவலர் ஓநாய் ஆவி வசித்ததாக கூறப்படுகிறது. மர்மமான மூடுபனியால் மூடப்பட்ட குகை பண்டைய மந்திரத்தின் ஒரு ஒளியை வெளிப்படுத்தியது. குகை சுவர்களை வரிசையாக கொண்ட பயோலுமினசென்ட் பூஞ்சைகளின் மங்கலான ஒளியால் வழிநடத்தப்பட்ட ஆரியமன் ஆழமாக சென்றான். காற்று குளிர்ச்சியாக வளர்ந்தது. நீண்ட காலமாக மறந்து போன ஆவிகளின் கிசுகிசுக்கள் சிக்கலான பாதைகளில் எதிரொலித்தன. இறுதியாக அவர் ஒரு பரந்த அறையை அடைந்தார். அங்கு ஓநாய் காலராத்திரியின் ஆவி காத்திருந்தது. ஆர்வமும் புராதன ஞானமும் கலந்த ஆரியமனை பார்த்து கொண்டிருந்த அவளது வடிவம் அமானுஷ்யமாக இருந்தது. ஏன் வந்தாய், சாவு? அவளுடைய குரல் வலிமையாகவும் அமைதியாகவும் எதிரொலித்தது. ஆரியமன் மரியாதையுடன் வணங்கினான். பெரிய ஆவி, எங்கள் சாம்ராஜ்யத்தை நுகர அச்சுறுத்தும் இருளில் இருந்து பாதுகாக்க நான் உங்கள் உதவியை நாடுகிறேன். காலராத்திரி ஒரு கணம் அவரை படித்தார். அவரது நோக்கங்களின் தூய்மையையும் அவரது விதியின் சுமையையும் உணர்ந்தார். என்னுடன் ஒரு பிணைப்பை உருவாக்க நீங்கள் உங்கள் தகுதியை நிரூபிக்க வேண்டும் மற்றும் உங்களுக்குள் இருக்கும் ஒளி மற்றும் இருள் இரண்டையும் தழுவிக்கொள்ள உங்கள் விருப்பத்தை நிரூபிக்க வேண்டும். எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் காலராத்திரி ஆரியமன் மீது பாய்ந்தாள். அவளுடைய நிறமாலை வடிவம் திடமாக மாறியது. அவள் அவனுடைய வலிமையையும் உறுதியையும் சோதித்தாள். போர் கடுமையாக இருந்தது, ஆனால் ஆரியமான் அசைக்க முடியாத உறுதியுடன் போராடினார். அவரது ஒவ்வொரு அசைவும் அவரது தைரியத்திற்கும் திறமைக்கும் சான்றாகும். மோதலின் மூர்க்கத்தனம் இருந்தபோதிலும் அவர் ஒரு அபாயகரமான அடியை வழங்குவதை தடுத்து ஆவியின் சோதனைக்கு மரியாதை மற்றும் புரிதலை காட்டினார். திருப்தியடைந்த காலராத்திரி பின்வாங்கினாள். அவளது வடிவம் அதன் இயற்கையான நிலைக்கு திரும்பியது. உன் தகுதியை நீ நிரூபித்துவிட்டாய், ஆரியமான். என் பலத்தை உனக்கு கொடுப்பேன், ஆனால் எங்கள் பந்தம் எஜமான் மற்றும் வேலைக்காரன் அல்ல என்பதை அறிவேன். ஆக்கிரமிக்கும் இருளுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் நாங்கள் சமமானவர்கள், பங்காளிகள். உடன்படிக்கையுடன் ஆரியமன் மற்றும் காலராத்திரி கட்டும் பண்டைய சடங்கு செய்தனர். அவற்றின் சாராம்சங்கள் பின்னி பிணைந்ததால் ஆரியமன் இதுவரை அறிந்திராத சக்தியின் எழுச்சியை உணர்ந்தார். ஓநாயின் ஆவி இப்போது அவனது நரம்புகள் வழியாக சென்று அவனுக்கு உயர்ந்த உணர்வுகளையும் சுறுசுறுப்பையும் தேவைப்படும் நேரங்களில் காலராத்திரியுடன் தொடர்பு கொள்ளும் திறனையும் அளித்தது. பிணைப்பு உருவானது. ஆரியமான் குகையிலிருந்து வெளிப்பட்டார். ஒரு புதிய நோக்க உணர்வு அவரை முன்னோக்கி செலுத்தியது. ஆயினும்கூட அவர் மீண்டும் உலகிற்கு செல்லும் போது தனது பயணம் இன்னும் ஆபத்தானதாக மாறப்போகிறது என்ற உணர்வை அவரால் அசைக்க முடியவில்லை. ஒரு இரவு அவர் நட்சத்திர வானத்தின் கீழ் முகாமிட்டபோது காலராத்திரி அவரது நிறமாலை வடிவத்தில் அவருக்கு அருகில் தோன்றினார். இருண்ட படைகளால் முற்றுகையிடப்பட்ட ஒரு கிராமம் அருகில் உள்ளது. நாம் விரைந்து செல்ல வேண்டும். காலராத்திரி அவருக்கு வழிகாட்டியாக. ஆரியமான் இரவு முழுவதும் ஓடி முற்றுகையிடப்பட்ட கிராமத்தை விடியற்காலையில் அடைந்தார்.
அவரை வரவேற்ற காட்சி குழப்பம் மற்றும் விரக்தியுடன் இருந்தது. ஆனால் ஆரியமானின் இருப்பு இப்போது ஆவி ஓநாய் மூலம் வலுவூட்டப்பட்டது. கிராம மக்களிடையே நம்பிக்கையின் தீப்பொறியை பற்ற வைத்தது. ஆரியமானும் காளராத்திரியும் சேர்ந்து கிட்டத்தட்ட முன்கூட்டியதாக தோன்றிய ஒரு சினர்ஜியுடன் சண்டையிட்டனர். இருண்ட சக்திகள் தங்கள் ஒருங்கிணைந்த வலிமையின் மூர்க்கத்தனத்தால் பிடிக்கப்பட்டு தடுமாறத் தொடங்கின. படையெடுப்பாளர்களில் கடைசி வீழ்ந்தபோது கிராம மக்கள் ஆரியமானை சுற்றி திரண்டனர். அவர்களின் நன்றியுணர்வு தெளிவாக தெரிந்தது. இருப்பினும் வெற்றியின் மகிழ்ச்சியின் மத்தியில் ஆரியமான் கூட்டத்தில் ஒரு பழக்கமான முகத்தை பார்த்தார். அவரது கடந்த காலத்தைச் சேர்ந்த ஒரு பெண், அவரது முதல் காதல் அனன்யா. அவர்களின் கண்கள் சந்தித்தன. ஒரு கணம் நேரம் நின்றது போல் தோன்றியது. உணர்ச்சியில் குரல் நடுங்க அனன்யா நெருங்கினாள். ஆரியமன், உண்மையாகவே நீ தானா? அது அனன்யா. ஆரியமன் பதிலளித்தார். அவரது இதயம் மீண்டும் எழும் உணர்வுகளாலும் கடமையின் கனத்தாலும் முரண்பட்டது. கிராம மக்கள் தங்கள் புதிய பாதுகாப்பை கொண்டாடிய போது ஆரியமானும் அனன்யாவும் பேசுவதற்கு ஒரு அமைதியான தருணத்தை கண்டுபிடித்தனர். அவர்கள் பட்ட கஷ்டங்களையும் அவர் திரும்பி வருவதை அவர்கள் அனைவரிடமும் கொண்டு வந்த நம்பிக்கையையும் அவள் பேசினாள். அவர்கள் மீண்டும் இணைந்த மகிழ்ச்சி இருந்த போதிலும் ஆரியமான் தனது பாதை ஆபத்து நிறைந்தது என்பதை அறிந்திருந்தார். காளராத்திரியை தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு அனன்யாவை தன் இதயத்தில் வைத்துக்கொண்டு ஷியல்கோடியை காக்க தன் தேடலை தொடரப் போவதாக சபதம் செய்தான். ஆனால் ஆழமாக அவரது பயணம் அவரது வலிமையை மட்டுமல்ல, அவரது ஆன்மாவையும் சோதிக்கும் என்பதையும் அவர் புரிந்து கொண்டார். எனவே ஆரியமானின் கதை தொடர்ந்தது. காதல், தியாகம் மற்றும் அவரது உலகத்தை நுகர முயன்ற இருளுக்கு எதிரான ஒரு தளராத போரின் கதை. முற்றுகையிடப்பட்ட கிராமத்தில் போருக்கு பிறகு விடியல் ஒரு கசப்பான அமைதியை கொண்டு வந்தது. ஆரியமன் இப்போது காளராத்திரியின் ஆவியுடன் பின்னி பிணைந்து தன்னை சுற்றியுள்ள உலகத்துடன் ஆழமான தொடர்பை உணர்ந்தான். அவர்களின் விடுதலைக்கு நன்றியுள்ள கிராம மக்கள் ஆரியமானுக்கும் அனன்யாவுக்கும் ஓய்வெடுக்கவும் ஒரு இடத்தை வழங்கினர். சூரியன் மேலே எழும்பியதும் ஆரியமன் முன்னோக்கி செல்லும் பயணத்தை பற்றி சிந்திக்க சிறிது நேரம் எடுத்து கொண்டான். அனன்யாவுடனான அவரது மறு இணைவு பழைய உணர்ச்சிகளை தூண்டியது. மேலும் அவர்களின் பிணைப்பு உண்மையாக உடைக்கவில்லை என்றாலும் பல வருடங்கள் சொல்லப்படாத கதைகள் மற்றும் பேசப்படாத வார்த்தைகளால் நிரப்பப்பட்ட ஒரு இடைவெளியை உருவாக்கியது. அனன்யா அவனை நெருங்கினாள். அவள் கண்கள் நம்பிக்கையும் பயமும் கலந்தன. ஆரியமன், கடைசியாக ஒருவரையொருவர் பார்த்ததில் இருந்து ஒரு வாழ்நாள் போல் உணர்கிறேன். இவ்வளவு மாறிவிட்டது. இன்னும் உன்னை மீண்டும் பார்த்தது எதுவும் செய்யவில்லை போல. ஆரியமான் தலையசைத்தார். பார்வை தொலைவில் இருந்தது. எங்கள் பாதைகள் நம்மை வெவ்வேறு சோதனைகளில் கொண்டு சென்றன. ஆனால் எங்கள் பந்தம் உள்ளது. இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு உள்ளது. இப்போது காளராத்திரியின் சக்தியால் நான் ஒரு புதிய வலிமையை உணர்கிறேன். ஆனால் இருள் தன்னை வெளிப்படுத்தத் தொடங்கும் என்று நான் பயப்படுகிறேன். அனன்யா பதிலளிக்கும் முன் காளராத்திரியின் நிறமாலை அவர்களுக்கு பக்கத்தில் தோன்றியது. ஆரியமன், அருகிலுள்ள காட்டில் ஒரு குழப்பம் உள்ளது. நிழல்கள் நகர்கின்றன. மேலும் ஒரு சக்தி வாய்ந்த இருண்ட இருப்பை உணர்கிறேன். நாம் விசாரிக்க வேண்டும். தயக்கமின்றி ஆரியமானும் அனன்யாவும் புறப்பட்டனர். காளராத்திரி அடர்ந்த அண்டர்பிரஷ் வழியாக அவர்களை வழிநடத்தியது. அவர்கள் ஆழமாக செல்ல காற்று குளிர்ச்சியாக வளர்ந்தது. இயற்கைக்கு மாறான அமைதி காடுகளை சூழ்ந்தது. மரங்களே வரவிருக்கும் ஆபத்தை பற்றி எச்சரிப்பது போல ஆரியமானின் உயர்ந்த உணர்வுகள் மங்கலான கிசுகிசுக்களை கண்டறிந்தன. அவர்கள் ஒரு பழங்கால கோவிலின் எச்சங்கள் நிற்கும் இடத்தை அடைந்தனர். அதன் ஒரு காலத்தில் கம்பீரமான அமைப்பு இப்போது கொடிகள் மற்றும் சிதைவுகளால் மூழ்கடிக்கப்பட்டது. அதை சுற்றியிருந்த நிலம் வெகு காலத்திற்கு முன்பே அங்கே பெரும் போர் நடந்ததைப் போல எரிந்து போனது. துப்புரவு மையத்தில் இருளில் மூடிய ஒரு உருவம் நின்றது. அதன் இருப்பு தீமையை வெளிப்படுத்தியது.
ஆரியமான், கடைசியாக சந்திப்போம் என்று அந்த உருவம் சினுங்கியது. சுண்ணாம்பு பலகையில் ஆணிகள் அடிப்பது போன்ற குரல். நான் மாலாக, படுகுழியின் முன்னோடி. உங்கள் குறுக்கீடு எங்கள் திட்டங்களை தாமதப்படுத்தியது, ஆனால் இனி இல்லை. ஆரியமன் தனது வாளை உருவினான். கத்தி தெய்வீக ஒளியால் மின்னியது. மலாக, இந்த உலகம் முழுவதும் உன் இருளை பரப்ப நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். இப்போதே வெளியேறு, அல்லது விளைவுகளை சந்திக்கவும். மலகர் சிரித்தார். காடு முழுவதும் எதிரொலிக்கும் ஒரு குளிர்ச்சியான ஒளி. ஷியல்கோடியால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சாதாரண மனிதனால் கூட இருளின் அலைக்கு எதிராக நிற்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நுகரப்படுவதற்கு தயாராகுங்கள். மலகர் தனது கையை அசைத்து முன்னோக்கி சென்ற நிழல் உயிரினங்களின் கூட்டத்தை வரவழைத்தார். அவர்களின் கண்கள் வெறுப்பால் ஒளிரும். ஆரியமானும் அனன்யாவும் அருகருகே சண்டையிட்டனர். அவர்களின் இயக்கங்கள் ஒத்திசைந்து துல்லியமாக இருந்தன. காலராத்திரி தன் நிறமாலை வடிவில் நிழல்கள் வழியாக நெய்யப்பட்டது. அவளது நகங்கள் உயிரினங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கியது. அவர்களின் கூட்டு முயற்சிகள் இருந்த போதிலும் மலகரின் இருண்ட மந்திரம் மிகப்பெரியதாக இருந்தது. இருளின் கணம் தன் மீது அழுத்துவதை உணர்ந்தான் ஆரியமன். அலையை திருப்புவதற்கான அவநம்பிக்கையான முயற்சியில் அவர் காலராத்திரியுடனான தனது பிணைப்பின் முழு சக்தியையும் அழைத்தார். ஒன்றாக அவர்கள் புனித ஆற்றலின் கண்மூடித்தனமான எழுச்சியை கட்டவிழ்த்து இருளை பின்னுக்கு தள்ளி மலக்கரை வேதனையில் பின்வாங்க செய்தனர். நீ ஜெயிக்கவில்லை, அரியமான். மாலாகர் உருமினார். நிழலில் பின்வாங்கினார். இருள் எழும். அது வரும்போது ஷியல்கோடியின் காவலர் கூட இந்த மண்டலத்தை காப்பாற்ற முடியாது. நிழல் உயிரினங்களில் கடைசியாக சிதறிய போது ஆரியமான் ஒரு முழங்காலில் விழுந்தார். சோர்வு அவரை கழுவியது. அனன்யா அவன் பக்கம் விரைந்தாள். அவளுடைய கவலை தெரிந்தது. நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா? நான் இருப்பேன் என்று ஆரியமான் பதிலளித்தார். அவரது குரல் இறுக்கம். ஆனால் மாலாகரின் வார்த்தைகள் என்னை ஆட்டிப்படைக்கிறது. இது வரவிருக்கும் இருளின் சுவை மட்டுமே. காலராத்திரி அவர்கள் அருகில் தோன்றினாள். அவள் கண்கள் உறுதியால் நிறைந்தன. இந்த போரில் நாங்கள் வென்றோம், ஆனால் போர் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது. நாம் கூட்டாளிகளை திரட்டி வரவிருக்கும் புயலுக்கு தயாராக வேண்டும். இருளின் சக்திகள் திரண்டு வருகின்றன. இந்த சாம்ராஜ்யம் அழிக்கப்படும் வரை அவர்கள் ஓய்வெடுக்க மாட்டார்கள். அனன்யா ஆரியமானின் தோளில் உறுதியளித்து கையை வைத்தாள். எது வந்தாலும் எதிர்கொள்வோம். இந்த சண்டையில் நீ மட்டும் இல்லை ஆரியமான். புதுப்பிக்கப்பட்ட உறுதியுடன் ஆரியமன் தனது காலடியில் எழுந்தான். அவனுடைய விதியின் கணம் அவன் மீது பாரமாக இருந்தது. ஆனால் அவனது தீர்மானம் அசைக்கப்படவில்லை. கடந்த காலத்தின் நிழல்கள் அவரை வேட்டையாட திரும்பியிருக்கலாம். ஆனால் காலராத்திரி மற்றும் அனன்யா ஆகியோர் அவருக்கு பக்கத்தில் இருந்ததால் அவர் வரவிருக்கும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தார். எனவே பயணம் தொடர்ந்தது. ஒவ்வொரு அடியும் ஷியல்கோடியை மூழ்கடிக்க முயன்ற இருளுடனான இறுதி மோதலுக்கு ஆரியமனை நெருக்கமாக கொண்டு வந்தது. முன்னோக்கி செல்லும் பாதை ஆபத்து நிறைந்ததாக இருந்தது. ஆனால் சாம்ராஜ்யத்தின் காட்டியன் தடுமாறவில்லை. வெளிச்சம் இருக்கும் வரை நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை இருக்கும் வரை ஆரியமன் தன் உலகத்தை காக்க போராடுவான். மாலாகரின் படைகளை ஆரியமான் வென்ற பிறகு கிராமம் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலுடன் சலசலத்தது. இருப்பினும் இருண்ட மந்திரவாதியின் அச்சுறுத்தலின் நிழல் ஆரியமானின் மனதில் பெரிதாக தெரிந்தது. போரில் பலத்த இழப்பு ஏற்பட்டது. ஆனால் ஷியல்கோடியை ஆக்கிரமிப்பு இருளில் இருந்து பாதுகாக்கும் அவரது உறுதியையும் அது பலப்படுத்தியது. ஆரியமன், அனன்யா, காலராத்திரி ஆகிய மூவரும் தீய அலைக்கு எதிராக நிற்க கூட்டாளிகளை தேடி உலகெங்கும் பயணிக்க நாட்கள் வாரங்களாக மாறியது. அவர்களின் பயணம் அவர்களை பழங்கால நகரமான வஷ்காராவிற்கு கொண்டு சென்றது. இது சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய போர்வீரர்கள் பயிற்சியளிப்பதாக கூறப்படுகிறது. வஷ்கராவின் உயரமான சுவர்கள் முன்னால் நிற்க மூவரும் ஒரு நோக்கத்துடன் அணுகினர். ஆரியமான் நகரத்தின் வலிமை மிக்க பாதுகாவலர்களின் கதைகளை கேட்டறிந்தார் மற்றும் வரவிருக்கும் மோதலில் அவர்களின் உதவியை பெறுவார் என்று நம்பினார்.
அவர்கள் வாயில்களை நெருங்கியதும் தங்க கவசம் அணிந்த ஒரு உருவம் முன்னோக்கி சென்றது. அவருடைய இருப்பு கட்டளையிடும் மற்றும் ராஜரீகமானது. உங்கள் வணிகத்தை கூறுங்கள் என்று போர்வீரன் கூறினான். அவனது குரல் அதிகாரத்துடன் எதிரொலித்தது. நான் ஆரியமான், ஷியல்கோடியின் பாதுகாவலர் என்று ஆரியமான் பதிலளித்தார். அவரது குரல் நிலையானது. நாங்கள் வஷ்கரா சபையில் பார்வையாளர்களை தேடுகிறோம். சாம்ராஜ்யம் பெரும் ஆபத்தில் உள்ளது. எங்களுக்கு உங்கள் உதவி தேவை. ஆரியமன் காலராத்திரி அனன்யா ஆகியோரை படித்தபோது வீரனின் கண்கள் இறுகியது. சிறிது நேரம் கழித்து அவர் தலையசைத்து அவர்களை பின்தொடரும்படி சைகை செய்தார். நன்று, சபை உங்கள் மனுவை கேட்கும். வஷ்கராவின் பிரம்மாண்டமான மண்டபத்தின் உள்ளே ஆரியமானும் அவனது தோழர்களும் அனுபவம் வாய்ந்த போர்வீரர்கள் மற்றும் புத்திசாலித்தனமான தலைவர்களின் குழுவின் முன் நின்றனர். ஜோரத் மற்றும் மலாக்கருடன் அவர் சந்தித்ததையும் வளர்ந்து வரும் இருளையும் வரவிருக்கும் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுவதற்கான ஒற்றுமையின் அவசியத்தையும் ஆரியமன் விவரித்தார். சபை கவனமாக கேட்டது. அவர்களின் வெளிப்பாடுகள் கடுமையானவை. ஆரியமன் சொல்லி முடித்ததும் நீண்ட வெள்ளை தாடியுடன் ஒரு பெரியவர் பேசினார். உங்கள் கதை கவலையளிக்கிறது ஆரியமான். நீங்கள் விவரிக்கும் இருள் பல நூற்றாண்டுகளாக நாங்கள் எதிர்கொண்டது போல் இல்லை. வஷ்கரா உங்களுடன் நிற்கும், ஆனால் நாங்கள் தயாராக வேண்டும். எங்கள் வீரர்கள் உங்களுடன் பயிற்சி பெறுவார்கள். எங்கள் வளங்கள் உங்கள் வசம் இருக்கும். ஆழ்ந்து வணங்கியபோது ஆரியமனுக்குள் நன்றியுணர்வு பொங்கியது. நன்றி. நாம் ஒன்றுபட்டு இருளை பின்னுக்கு தள்ளி நமது சாம்ராஜ்யத்தை பாதுகாக்கலாம். அடுத்த சில வாரங்களுக்கு ஆரியமானும் அவனது தோழர்களும் வஷ்கராவின் வீரர்களுடன் அயராது பயிற்சி செய்தனர். அவர்கள் தங்கள் திறமைகளை மெருகேற்றினர், புதிய உத்திகளை கற்றுக்கொண்டனர், மேலும் வரவிருக்கும் போர்களில் விலைமதிப்பற்றதாக நிரூபிக்கும் தோழமை பிணைப்புகளை உருவாக்கினர். காலராத்திரியின் ஆவி ஆரியமனுக்கு ஒரு விளிம்பை கொடுத்தது. அவளுடைய ஞானமும் வலிமையும் அவனுடைய சொந்தத்தை பெருக்கியது. ஒரு மாலை பயிற்சி மைதானத்தில் ஆரியமானும் அனன்யாவும் சண்டையிட்ட போது வானம் இயற்கைக்கு மாறாக இருந்தது. தீய ஆற்றலுடன் காற்று அடர்த்தியாக வளர்ந்தது. மேலும் வஷ்கரா மீது அச்ச உணர்வு நிலைத்தது. சபை உறுப்பினர்கள் விரைவாக கூடினர். அவர்களின் முகங்கள் கவலையால் பொறிக்கப்பட்டன. மலகர் தான் என்றான் ஆரியமான். அவன் குரல் உறுதியானது. அவர் எங்களுக்காக வந்திருக்கிறார். மலாக்கரின் இருண்ட படைகள் வஷ்கரா மீது இறங்கிய போது இடி முழக்கம் நகரத்தில் எதிரொலித்தது. நிழல்கள் நெளிந்து முறுக்கி இடைவிடாத மூர்க்கத்துடன் முன்னேறிய கோரமான உயிரினங்களை உருவாக்குகின்றன. ஆரியமன், அனன்யா மற்றும் வஷ்கராவின் போர்வீரர்கள் செயலில் இறங்கினர். அவர்களின் ஆயுதங்கள் மங்கலான வெளிச்சத்தில் மின்னுகின்றன. போர் கடுமையாகவும் குழப்பமாகவும் இருந்தது. ஆனால் ஆரியமன் இணையற்ற உறுதியுடன் போராடினார். காலராத்திரியின் நிறமாலை வடிவம் போர்க்களத்தில் நெய்யப்பட்டது. அவளுடைய நகங்கள் நிழல் உயிரினங்களை பிளவுபடுத்துகின்றன. அனன்யாவின் அம்புகள் உண்மையாக பறந்தன, கொடிய துல்லியத்துடன் எதிரிகளை தாக்கின. அவர்களின் துணிச்சலான முயற்சிகள் இருந்த போதிலும் இருளின் அலை முடிவற்றதாக தோன்றியது. பயத்தையும் விரக்தியையும் விதைத்து தனது இருண்ட மந்திரத்தை வெளிக்கொணர்ந்தபோது மாலாகரின் பாவச் சிரிப்பு நகரம் முழுவதும் எதிரொலித்தது. மலக்கரின் பிடியை உடைக்க அல்லது அவர்கள் போராடிய அனைத்தையும் இழக்கும் அபாயத்தை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆரியமான் அறிந்திருந்தார். குழப்பங்களுக்கு மத்தியில் ஆரியமான் மலகரனை இடிந்து விழும் கோபுரத்தின் உச்சியில் கண்டார். அவருடைய இருண்ட ஆற்றல் தீமையின் கலங்கரை விளக்கமாக பரவுகிறது. கடுமையான உறுதியுடன் ஆரியமானும் காலராத்திரியும் கோபுரத்தின் அடிவாரத்திற்கு சென்று சண்டையிட்டனர். அவர்கள் இடிந்து விழும் படிகளில் ஏறியபோது ஆரியமன் தன் விதியின் கணத்தை தன் மீது அழுத்துவதை உணர்ந்தான். ஒவ்வொரு அடியும் ஒரு போராட்டமாக இருந்தது. ஆனால் அவரது உறுதிப்பாடு அசையாமல் இருந்தது. உச்சியை அடைந்ததும் ஆரியமான் மாலாகரை எதிர்கொண்டார். அவர்களின் கண்கள் விருப்ப போரில் சிக்கிக்கொண்டன. உன்னால் வெல்ல முடியாது ஆரியமான், மாலாகர் கேலி செய்தார். அவரது குரலில் அவமதிப்பு துளிர்த்தது. இருள் உன்னை விழுங்கும்.
ஒளி இருக்கும் வரை இல்லை என்று ஆரியமன் பதிலளித்தார். அவரது கத்தி தெய்வீக ஆற்றலால் மின்னியது. அந்த ஒளியை நான் ஒருபோதும் மங்க விடமாட்டேன். ஒரு கர்ஜனையுடன் ஆரியமானும் மாலாகரும் மோதிக்கொண்டனர். அவர்களின் சக்திகள் ஒளி மற்றும் இருளின் பேரழிவு காட்சியில் மோதிக்கொண்டன. இரு படைகளும் ஆதிக்கம் செலுத்த போராடியதால் கோபுரம் குலுங்கியது. குப்பைகள் பொழிந்தன. காலராத்திரி களத்தில் சேர்ந்தாள். அவளுடைய நிறமாலை வடிவம் ஆரியமன் வலிமையையும் தெளிவையும் கொடுத்தது. ஒரு இறுதி அவநம்பிக்கையான சூதாட்டத்தில் ஆரியமன் தனது முழு ஆற்றலையும் ஒரு ஒற்றை பேரழிவு வேலைநிறுத்தத்தில் செலுத்தினார். மலாக்கரின் பாதுகாப்பில் அவரது கத்தி துளைக்கப்பட்டது. மேலும் தெய்வீக ஒளி அவரை உட்கொண்டதால் இருண்ட மந்திரவாதி வேதனையின் அலறலை வெளிப்படுத்தினார். நிழல்கள் நெளிந்து சுழன்றன, பின்னர் ஒன்றுமில்லாமல் சிதறின. இருள் மறைய ஆரியமன் களைப்பினால் உடல் நடுங்க வெற்றி பெற்று நின்றான். காலராத்திரியின் பிரசன்னம் ஒரு ஆறுதல் அரவணைப்பாக இருந்தது. அவளுடைய ஆவி நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. வஷ்கராவின் போர்வீரர்கள் இரத்தம் தோய்ந்த ஆனால் பணிந்து போகாதவர்கள். மலக்கரின் கடைசி படைகள் ஓடிப்போன போது வெற்றியில் ஆரவாரம் செய்தனர். போரில் வெற்றி கிடைத்தது, ஆனால் போர் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை ஆரியமன் அறிந்தான். ஷியல் கொடியை அச்சுறுத்தும் இருள் பறந்ததாகவும் இடைவிடாததாகவும் இருந்தது. ஆனால் வஷ்கராவின் வீரர்கள் மற்றும் காலராத்திரியின் ஆவி போன்ற கூட்டாளிகளுடன் ஆரியமான் அடுத்து என்ன வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருந்தார். கோபுரத்தின் இடிபாடுகளின் மீது நின்று ஆரியமன் தான் பாதுகாப்பதாக சத்தியம் செய்த ராஜ்யத்தை பார்த்தான். புயல் இன்னும் திரளத் தொடங்கியது. ஆனால் அவர் மூச்சு இழுக்கும் வரை ஷியல் கொடி ஆக்கிரமிக்கும் இருளில் ஒளியின் கலங்கரை விளக்கமாக இருக்க அவர் போராடுவார். சாம்ராஜ்யத்தின் பாதுகாவலர் தளரமாட்டார், ஏனென்றால் அவருடைய பலம் அவரது தெய்வீக ஆசீர்வாதத்தில் மட்டுமல்ல, அவருடன் நின்றவர்களின் ஒற்றுமையிலும் உறுதியிலும் உள்ளது.